ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நிற்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நபர்கள்டேருந்து நாம் தள்ளி நிற்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை நாம் இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9991041660 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அழகாக ஒரு யானை கொண்டாந்து வளர்த்துட்ருக்காங்க. அந்த யானை டெய்லி காலையில் குளிச்சுட்டு அழகாக பட்டை அடிச்சுக்கிட்டு அவ்வளோ சுத்தமாக அந்த கோயிலில் வளம் வரும். இது அதோடைய பழக்கம். அப்படி ஒரு நாள் அந்த யானை குளத்துல குளிச்சுட்டு அழகாக பட்டை அடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு அந்த வரப்பு வெளியே இருக்குது. அதுக்கான உணவு சாப்பிட்றதுக்கு நிறைய வாழை மட்டை, நிறையா அதுக்கு என்ன சாப்பிடுமோ அந்த உணவுகள்லாம் அங்கே வெட்டி வச்சுருக்காங்க. அதை சாப்பிட்றதுக்கு இருக்குது. அப்போ அது ஆப்போசிட்டில் ஒரு பன்னி ஒன்று இருக்குது. அப்போ இந்த யானை அந்த பன்னியை பார்க்குது. அழகாக ஓரமாக ஒதுங்கி நிற்கிது. இந்த பன்னிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளை பார்த்து இவ்வளோ பெரிய உருவத்தில் பெரிய யானை நமக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிது பார்த்தியா, நாம் அவ்வளோ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு அப்படி ஒரு திமிரில் தெனாவட்டில் அது இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பசு நிற்கி. அந்த பசுக்கிட்ட சொல்லுது, பார்த்தியா எனக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதைன்னு பார்த்தியா, நான் உருவத்தில் வேணால் சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் எவ்வளோ பெரிய உருவமாக உள்ள யானையே உருவத்தில் சிறிய எனக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி நிற்கிது பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பாக பேசிட்டு போகுது. இப்போ இந்த பசுவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, இந்த பன்னி இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கிட்ட கேட்குது. ஆமாம், நீ ஏன் இப்படி ஒதுங்கி நிற்கிற? நீ பாட்டுக்கு அதை இடித்து தள்ளிட்டு போக வேண்டியது தானே. நீ ஒதுங்கி நின்ன உடனேக்கும் அது எவ்வளோ திமிரில் பேசிட்டு போகுது பார்த்தியா அப்படின்னு இந்த பசு கேட்குது. அதுக்கு உடனே அந்த யானை சொல்லுது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் காலை இப்படி எத்தி இருந்தாலே அது தூர தூக்கி வீசியிருக்கோம். இல்லை, நான் தடுமாறி விழுந்தால் அது நசுங்கி சட்னி ஆகிருக்கும். நான் அதை செய்ய விரும்பலை. அதுக்கப்புறம் அது பன்னி சேரும் சகதியுமாக வருது. அது என் மேலே தண்டுனாலே நானும் அழுக்காயிருவேன். என் மேலேயும் அந்த சேரு ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி காரணங்களால் தான் நான் ஒதுங்கி நின்னேன், வழி விட்டு நின்னேன். அது போகட்டும், அதுக்கப்புறமா நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த யானை ரொம்ப பதமாக சொல்லிவிட்டு இந்த பசுவுக்கிட்டேருந்து பதிலை எதிர்பார்க்காம அது பாட்டுக்கும் போய்க்கிருக்கு. இப்படி தாங்க சில பேர் ஊருக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லி. அது அதுதான் நமக்கு நல்லது. சேத்துல கல்லை தூக்கி போட்டால் நம்ம மேலே சேறு தெரிக்கும். சேருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. அந்த மாதிரி நிறைய மனிதர்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி சில நபர்கள் இருக்காங்க. நாம் அவங்கக்கிட்ட போய் நேருக்கு நேராக நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டிக்கு நிற்கிறத விட நாம் ஒதுங்கி போகிறது மிக உயர்ந்த குணம். கற்று அறிந்த மனிதர்கள், மாமேதைகள், இவங்க எல்லாருமே
ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. இந்த அரை குறையாக தெரிஞ்சவங்க தான் ஆடி குதித்து நிற்பாங்க. அது மாதிரி நாம் என்றைக்குமே நம்ம தரத்தை உயர்த்தியே காட்டுவோம். அப்போ நாம் இந்த மாதிரி மனிதர்களிடமிருந்தும் ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.